இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஒரு புதிய வருஷத்தை துவங்கி இருக்கிறோம். நான் நினைச்சதெல்லாம் கர்த்தர் தந்துருவாரு, நான் எதிர்பார்க்கறதெல்லாம் எனக்கு கிடைச்சிரும், எல்லாமே நல்லபடியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா நல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சிருக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல மனசுல நினைச்சதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணியிருந்திருப்பார். அப்படியே ஒரு சின்ன ஜெபம் அப்படி நின்ன இடத்துல கண்ணை மூடிட்டு நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க, அது உடனே சக்சஸ் ஆயிருக்கும். நீங்க நினைச்சது காட்டிலும் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எளிதாக உங்களுக்கு தந்திருப்பார். ஆனா ஆவியில வளர வளர, முதிர்ச்சி அடைய அடைய, தேவனை அறிகிற அறிவு பெருகும் போது, ஆண்டவரோடு நடக்கிற இந்த நல்ல அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற போது, அவர் பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அது நம்முடைய செய்கைக்கு தக்கதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ரூத் ஒரு மோவாபிய தேசத்தை சேர்ந்த ஒரு சகோதரி. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பெத்லகேமுக்கு வருவதற்கும் யெகோவா தேவனை ஆராதிப்பதற்கும் அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீங்க போகிற இடத்துலலாம் நான் உங்களை பின்பற்றி வருவேன், நீங்க இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன். திரும்பி போகிறத பத்தி என்கிட்ட நிச்சயம் வேண்டாம். இந்த தீர்மானத்தில் அவங்க உறுதியா இருந்து அவங்க லைஃபை அப்படி அமைத்து கொண்டார். அதனாலதான் பாருங்க, அந்த பெத்லகேமில் அவர்கள் நுழைந்த அந்த ஆரம்ப நாட்கள் கொஞ்சம் சராசரியா அனுதினமும் அவர்கள் தங்களுடைய காரியங்களை கவனிக்கிறதற்கு பிரயாசப்பட வேண்டியது இருந்தது. ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் அவங்களுக்கு நிறைவான பலனை கொடுத்த போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய மேன்மை, அதெல்லாம் நமக்கு வேதத்துல இருந்து நல்லா தெரியும். அப்ப புது வருஷத்துல நுழையும் போது நிறைய தீர்மானத்தை நம்ம எடுத்திருப்போம். ஆண்டவரே 1 மணி நேரம் டெய்லி ஜெபிப்பேன், இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு முறையாவது வேதத்தை வாசிச்சு முடிச்சிருவேன், இப்படிலாம் நிறைய தீர்மானங்கள் எல்லாம் எடுத்திருப்பீங்க. அப்ப இந்த தீர்மானங்களை நிறைவேற்றத்தக்கதாக உங்க செய்கைகள் இருக்குமானால் அதற்கு நல்ல பலனை கர்த்தர் தருவார். அதனால என்னென்ன தீர்மானங்களை நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல எடுத்திருந்தீர்களோ அதை நிறைவேற்ற பிரயாசப்படுங்க. தக்க பலன், நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பரலோக தேவனே, நாங்கள் எடுத்த தீர்மானங்களை மறந்து போகாதபடி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவிச்சு. ஏன்னா எங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு, அதை நீங்க தருவீங்க, அதை நாங்க செய்யறதுக்கு எங்களுக்கு பலன் தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.